நான் இந்த லவ் பண்ற பசங்க எல்லாம் சொல்லுவேன், இந்த சின்ன பிள்ளைங்க அநியாயங்க. காலேஜ்ல வேலை செய்யறேன், 17 இருந்து 19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடக்குது. 25 வருஷம் பார்க்கிறேன் சார், ஒவ்வொரு ஜெனரேஷனையும் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து சொல்றேன், காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போது லவ் பண்ணாதீங்க, சரி வராது. காத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு ஒண்ணு அவன் கொடுப்பான், அது நம்ம சாவர வரைக்கும் நம்மளை விட்டு போகாது, நம்ம கூடவே. நமக்கு புரியாத வயதில் பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது. இப்படி நாம் சொல்லி தருவதே இல்லை பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் ஆர்குமெண்ட் பண்ணுது அந்த டைம்ல. குழந்தைகளுக்கு மனதை விரிய வைத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்துச் செல்வதற்கான ஆற்றலை இந்த வயதில் அவர்கள் எப்படி அறுவடை செய்து கொள்வது என்பதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகம் சொல்லித்தர வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த யூசேஜை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 3 மணி நேரம் இதனுடைய யூசேஜ் இல்லாம இருக்க பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, இது இல்லாம நடக்கணும், இது இல்லாம உட்கார்ந்து வேலை செய்யணும், இது இல்லாம சாப்பிடணும், இது இல்லாம இருக்கணும். இது இப்பதானே வந்தது. குழந்தை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்க வந்தாள் திருவிழா நாளில் ஒருத்தி. அவள் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி. இதன் மீது காட்டுகின்ற கவனம், வாழ்க்கை அற்புதமானது, அந்த அற்புதமான வாழ்க்கையில் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது என்ன பண்ணுதுன்னா, மனசை ரஸ்டாக்குது, மரத்து போக வைக்குது, வேடிக்கை மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது. நாம் வேடிக்கை மனிதர்களாக இல்லை என்றால் சிகரத்தை தொடுவோம்.